அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகியுள்ளது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள், நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா, இளமை படமா பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தை ஒட்டிய வடமேற்கு வங்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாக தற்போது தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்கள் 30 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்றுடன் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தமிழகத்தில் பொறுத்தவரை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம். நாளை நாட்கள் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினம் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சி, கரூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, தென்காசி, நெல்லை, விருதுநகர், கோவை, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிறது. நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.